இன்ஜினியரிங் படிக்கணும்னு எங்கள் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணாலும் நம்ம வந்து மெடிக்கல் படிக்கலாம்னு ஒரு ஆம்பிஷன் இருந்தது. ஸோ நான் நெட்டில் சர்ச் பண்ணி பிலிப்பைன்ஸ் காலேஜுக்கு வந்தேன். விஷயாஸ் எஜுகேஷன் மூலிமா. அந்த காலேஜ் பேர் யுவி குலாஸ் காலேஜ் ஆஃப் மெடிசன். இங்கே வந்து பிஎஸ் எம்டி 2 கோர்ஸாக படிக்கணும். பிஎஸ் வந்து 3 செமஸ்டர் ப்ளஸ் எம்டி வந்து 4 இயர்ஸ். நான் வந்து நீட் எக்ஸாமில் ரொம்ப லோவாக தான் மார்க்கு ஸ்கோர் பண்ணேன். இருந்தாலும் டாக்டர் படிக்கணுன்றது என்னோடய ஆம்பிஷன். அந்த ஆம்பிஷனை விடாமல் நான் வந்து நெட்டில் ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் பிலிப்பைன்ஸு கொஞ்சம் ஃபீஸ் அஃபோர்டபுளாக இருந்தது, கட்ட முடியுது. ஃபேக்கல்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க. உங்களுக்கு எதனா புரியலனா கூட நம்ம டவுட் செக்ஷன் தனியாக வச்சு அவங்க கூட்டியுமே நடத்திடுறாங்க. ஒரு கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் ப்ளஸ் செக்ரட்டரி 3 பேர் இருக்காங்க நம்மளை பார்த்துக்கிறதுக்கு. அதனால் எந்த பயமும் இல்லை. இப்போ ஸ்டடீஸ் பற்றி எந்த பயமும் இல்லை. ஃபேக்கல்ட்டிஸும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க. நாங்கள் வந்து சிபு சிட்டியில் இருக்கோம். சிபு சிட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் சிட்டி. நம்ம இங்கிலீஷ் தெரிஞ்சாலே போதும். சுற்றி இங்கே ஃபுல்லாக இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸாக நிறைய மோஸ்ட்டாக இருக்கிறதுனால நம்ம பயப்பட தேவையில்லை. ப்ளஸ் கேர்ள்ஸுக்கு நிறைய கர்ஃப்யூ டைம் எல்லாம் ஹாஸ்டலில் இருக்குது. ப்ளஸ் இந்தியன் ஃபுட் பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் உள்ளேயே இந்தியன் கிச்சனுன்னு சொல்லிட்டு ஒரு மெஸ் இருக்குது. அங்கே வந்து இந்தியன் ஃபுட்ஸ் நிறைய இருக்குது. மதியம் வந்து சாப்பாடு சப்பாத்தி, நைட்டு சாப்பாடு சப்பாத்தி, ரசம், மதியம் தயிர் தராங்க. இந்தியாவில் நிறைய பேர் வந்து இந்தியாவில் காம்படிஷன் அதிகமாக இருக்குது. மெடிசன் படிக்கணும்னு ஓப் வச்சிருவாங்க. தயவு செஞ்சு ஓப் இழக்காதீங்க. வடபழனி விஷயாஸ் எஜுகேஷன் போய் கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க யுவி குலாஸ் காலேஜில் ஜாயின் பண்ணி விட்டு நல்ல எஜுகேஷனை தருவாங்க. தேங்க்யூ.